அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம், இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. நாங்கள் என்னென்ன அதில் ஆட் பண்ணுவோம் அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸ்பெஷலாக பெருசாக செய்ய போகிறதில்ல, எல்லாருக்கும் செய்ய தெரியும். இருந்தாலும் நான் எப்படி செய்வேன்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிளகாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கட் பண்ணிட்டோம். நாங்கள் நீட்டாக போடாமல் இதுமாரி சின்ன சின்ன பீஸாக தான் போடுவோம். சம்டைம் நீட்டாகவும் இதுமாரி போட்டும் நம்ம பண்ணலாம். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சேர்க்கலை. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்கன்னா இருக்கிறனால காரம் அவாய்ட் பண்ணிட்டோம். அதில் உள்ள சீடு இருக்குல்ல, அந்த விதையெல்லாம் எடுத்துருவோம். அதை விதையை எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல காரமாக இருக்கும். அது டேஸ்ட்டு அதில் அவ்வளோ இதாக இருக்கும். அதனால் நாங்கள் காரத்தை எடுத்துருவோம். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் அந்த சீடை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மிளகா பஜ்ஜி செய்யலாம். இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்னா எடுக்காது. இது ஒரு 10 நிமிஷம் இதுமாரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேலை இதில் கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். சீடுனா எடுத்தாச்சு. இப்போ மாவு கலக்க போகிறோம். மாவுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். கடல மாவு எடுத்துருக்கோம். கடல மாவு 2 கப் எடுத்துருக்கோம். 2 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கோன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அரிசி மாவு 1/2 கப் அளவு சேர்த்தா போதும். அதாவது 2 கப் அளவு கடல மாவுக்கு 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். எப்போதுமே எங்கள் வீட்டில் பஜ்ஜி செய்யும் போது மிளகுத்தூள் சேர்ப்போம், அதனால் இதுக்கும் சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் அளவு விட இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறிக்கலாம். அப்போ தான் அந்த உருண்டையாக கட்டியாக இல்லாமல் இருக்கும். தண்ணி அதிகமாக ஃபஸ்ட் எடுத்தோடனே சேர்த்துறாதீங்க, ஏன்னா அப்புறம் மாவு நிறையா வந்துடும். உங்களுக்கு பஜ்ஜியோட டேஸ்ட்டே போயிடும். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு பஜ்ஜி மாவு பிடிக்காது. கெட்டியாக தான் மாவு இருக்கணும். பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். இதில் மிளகாவை இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பஜ்ஜி மிளகாவை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பஜ்ஜி போடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் மிளகாவை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போடுங்க, மெதுவாகவே போடுங்க, ஏன்னா இது கொஞ்சம் தெறிக்கும், எண்ணெய் மேலே தெறிக்கும், அதனால் மெதுவாகவே போடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு
அப்புறமா இன்னொரு நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து 400+ சப்ஸ்கிரைபர்ஸாக வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது நல்லா உங்களுக்கு மிளகா நல்லா உள்ளே வெந்திருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து டீ இந்த பஜ்ஜி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாக்கி இருக்கிற பஜ்ஜி மிளகாயும் வச்சு பஜ்ஜி போட்டுடலாம். உங்களுக்கு சீடெல்லாம் உள்ளேருந்து நம்ம எடுத்துட்டோம். அதனால் வந்து குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பேலன்ஸ் இருந்த மாவில் வந்து கொஞ்சம் அப்பளம் இருந்துச்சு, அப்பளம் வச்சு அப்பளம் பஜ்ஜி செஞ்சிட்டோம். அது நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்களாம் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அப்பளம் பஜ்ஜி போட்டுட்டோம். மிளகா முடிஞ்சிருச்சு, அதனால் மாவு மிஞ்சிருச்சு, அதனால் அப்பளம் பஜ்ஜி செஞ்சுருக்கேன். என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.